பேசையில அவரை நான் காலையில 5 மணிக்கு வாக்கிங்ல தான் பார்த்தேன். அவர்கிட்ட இந்த மேட்டரையெல்லாம் சொன்னப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? மிஸ்டர் சத்யா, நான் உங்களுக்காக பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க அதை பத்தி நான் கவலைப்பட தேவை. நீங்க என்னைக்கு துணிச்சலோட நீங்க நடக்கிறீங்களோ அட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். நான் ஓடிக்கிட்டே இருந்தாலும், நான் நடந்துகிட்டே இருந்தாலும், விஜயகாந்த் என்னைக்குமே அரசியல வாழ்ந்துட்டு தாயா என்னுடைய உச்ச கட்டவன். எவன் வந்து எடுத்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவரை தூக்கி போட்டு மிச்சத்தை பிடிச்சி 4 சாத்து சாத்திரம் அவரை தன்னால ஓடிடுவாங்க சார். துண்டாக்கார துணியாக்கார. அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஏன்னா என்னைய அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறவங்களுக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்கணும் மிஸ்டர் சத்யராஜ். அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை சார். நீங்க தைரியமா தாராளமா உங்க ஊர்ல போய் நீங்க இருக்கலாம். எங்க போனாலும் என்னைய நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய கடலை கட்ட இருக்க வரைக்கும் எந்த பையனாலும் எந்த கொம்பனாலையும் ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது சார். உங்களுடைய தைரியத்திலையும் உங்களுடைய ஆதரத்திலையும் தான் சார் போறேன். நீங்க எனக்காக இந்த உதவியை செய்யுங்க. உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா கார்த்திகை இடையில பேசி அவரை எப்படியாவது என் பக்கம் சேர்க்கணும். நீங்க அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் சத்யராஜ். நான் உங்க கூட இருக்க வரைக்கும் நீங்க யாருக்காகவும் பயப்பட வேணாம். வரமாட்டேங்க, டக்குன்னு வரமாட்டேங்க.